ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த முதல் T20 முடிஞ்சு போயிருந்திருக்கு. இந்தியா அந்த மேட்சை 101 ரன்னால ஜெயிச்சிருந்திருக்கா. இப்போ இந்த ரிவ்யூக்குள்ள போயிடலாம். பிளேயிங் 11 ஆரம்பிச்சேன்னா, நான் போன வீடியோல வந்து 2 11 சொல்லியிருந்தேன். அதாவது நான் எப்படி போவேன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் 2வது 11 அவா எப்படி போவான்னு சொல்லியிருந்தேன். என்னோட 11ல வந்து சுப்மான் கில் திருப்பி வந்தோடனே அவர் தான் ஓப்பனிங் இறங்குவார்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா இப்ப இந்த சில மாசம் முன்னாடி இந்த சவுத் ஆப்பிரிக்கா பங்களாதேஷுக்கு எதிராக விளையாடுறது சஞ்சு சாம்சன் தான் ஓப்பனிங் பண்ணியிருந்தார். எனக்கு வந்து அந்த காம்பினேஷனுக்கு திருப்பி மாறிடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா அவ பண்ண போறாளான்னு எனக்கு தெரியல. மோஸ்ட் லைக்லி பண்ண மாட்டா. நான் வந்து ஜிதேஷ் சர்மா அஹெட் ஆஃப் சிவம் தூபேன்னு நினைச்சேன். ஏன்னா இந்த மேட்ச்லயுமே அக்ஷர் பட்டேல் நம்பர் 5 இறக்கினா. அவர் வந்து அந்த ப்ரமோஷன் ஆஃப் த ஆர்டர் அந்த ஸ்பின் எல்லாம் கவுண்டர் பண்றதுக்கு வந்து ஹி ஹஸ் பின் டூயிங் வெல் ஃபார் இந்தியா. சிவம் தூபே வந்து சிஎஸ்கேலயே பார்த்தோம்னா நம்பர் 4 நம்பர் 5ல சக்சஸ் ஆயிருந்திருக்கார். அதுக்கு அப்புறமா இறங்கிறாருன்னா ஐ டோன்ட் திங்க் இஸ் காட் அ பிளேஸ் இன் திஸ் 11. இந்த bowling அட்டாக் வச்சுட்டு இருக்கச்சு அவருக்கு bowlingகும் கிடைக்காது. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஹி ஃபிட்ஸ் இன் டு திஸ் டீம். அப்புறம் நான் வந்து ஹர்ஷ்தீப் சிங் அவ உக்காத்தி வைப்பான்னு நினைச்சேன். ஆனா கரெக்டா அவரை விளையாடிட்டா. குல்தீப் யாதவை எதனால உக்காத்தி வச்சான்னு எனக்கு புரியல. சவுத் ஆப்பிரிக்கான்னு பார்த்தோம்னா இப்ப நான் வந்து டியூவல் பேர்விஸ் 3ன்னு சொல்லியிருந்தேன். எதனால சொல்லியிருந்தேன்னா இப்ப ரீசா ஹெண்ட்ரிக்ஸ வந்து அவ விளையாடணுமா விளையாடக்கூடாதான்னு ஒரு சந்தேகம் பட்டுருச்சு. இப்ப மேத்யூ பிரெட்ஸ்கே ஓடிஐ சீரீஸ்ல விளையாடின T20லயுமே நல்லா பண்ணியிருந்திருக்காரு. ரீசா ஹெண்ட்ரிக்ஸுக்கு பதிலா அவரை செலக்ட் பண்ணியிருந்தானா நான் வந்து மேத்யூ பிரெட்ஸ்கேன்னு சொல்லியிருந்திருப்பேன். இப்ப ஹூ இஸ் மோர் லைக்லி டு பிளே இந்த T20 வேர்ல்ட் கப்னா யூட் சே டியூவல் பிரேவிஸ் வுட் பி மோர் லைக்லி தென் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ். ஸோ அந்த கேஸ்ல எதனால மேத்யூ பிரெட்ஸ்கே இந்த சீரீஸ்க்கு செலக்ட் பண்ணலன்னு எனக்கு புரியவே இல்லை. ஸோ கண்டிப்பா அடுத்த மேட்ச்ல இருந்து நான் சொல்ல போறேன் ப்ரீவியூ ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் நம்பர் 3 இன் பிளேஸ் ஆஃப் டொனவன் ஃபெரேரா. அப்புறம் ஆல்ரவுண்டர்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். மார்க்கோ யான்சன், ஜார்ஜ் லிண்டே, கார்பின் போஷ். இப்ப ஆண்ட்ரிக் நோக்கியே நான் விளையாடணும்னு சொன்னேன். இந்த மேட்ச் 4 ஓவர் 41 ரன் போட்டார். இப்ப கார்பின் போஷும் அதே லெங்க்ஸ் தான் போடுவார், அதே வேகத்துல போடுவார். ஆனா பேட்டிங்கும் விளையாடுவதனால he could have played ahead of Hendrik Nortje or Lutho Sipamla. ஒரு ஹைண்ட் சைட்ல சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா கண்டிப்பா நான் லுத்தோ சிப்பம்லாக்கு பதிலா நான் அந்த 2 பேரு அட்லீஸ்ட் ஒரு ஜார்ஜ் லிண்டே நான் கொண்டு வந்திருப்பேன். மெயின் ஒன் ஷுட் ஹவ் பீன் ஜார்ஜ் லிண்டே. நான் சொன்ன மாதிரி அவ 2வது ஸ்பின்னர் வந்து விளையாடினதே கிடையாது இந்த சப்கான்டினென்டல் கண்டிஷன்ஸ்ல. அதனால்தான் they have not been winning the matches. ஸோ அவரை திருப்பியும் விளையாடாதது வந்து that is a very incorrect call from them. ஸோ அந்த 2 மாற்றம் ஜார்ஜ் லிண்டே அண்ட் கார்பின் போஷ் should have played ahead of Hendrik Nortje and யார் லுத்தோ சிப்பம்லா. லுங்கின்கிரி வந்து இந்த ஏமாத்தி இந்த ஸ்லோ பிச்ல விக்கெட் எடுத்துட்டாரு. இப்ப அந்த இந்தியா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் would much rather face the higher pace than the slow deliveries on the surfaceனால அவரோட டிசிஷன் எடுத்ததை நான் குறை சொல்ல மாட்டேன். அப்புறம் டாஸ் ஜெயிச்சுட்டு ஃபர்ஸ்ட் பவுலிங், ஏன்னா அந்த டியூ வந்த உடனே சேஸ் பண்ணிடலாமா. இப்ப நான் ப்ரீவியூல என்ன சொன்னேன், இந்தியா வந்து ஸ்ரீலங்காக்கு எதிராக 180 ரன் அடிச்சுட்டு ஸ்ரீலங்கா வந்து 87 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆக்கினான்னு சொன்னேன். அண்ட் இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் இட் புட் தம் இன் குட் ஸ்டேட் டு வின் திஸ் மேட்ச் சொன்னேன். சவுத் ஆப்பிரிக்கா அந்த வாய்ப்பை வந்து இந்தியாவுக்கு அப்படியே கிஃப்ட் பண்ணிட்டா. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ன்னு பார்த்தோம்னா இப்ப சுப்மான் கில் நான் திருப்பியும் சொல்றேன், நான் சஞ்சு சாம்சன் தான் எனக்கு ஓப்பனிங் விளையாடணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் விளையாடுறா ஐதர் ஜிதேஷ் சர்மா ரிங்கு சிங் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். யூ டோன்ட் ஹாவ் டு பிளே கீப்பர் அட் 6. இப்ப சுப்மான் கில் ஓப்பனிங்னால ஜிதேஷ் சர்மா ஹாஸ் டு பிளே அந்த பேக்கப் ஃபார் ஹிம் ஹாஸ் டு பி நம்பர் 6 கீப்பர். ஸோ அடுத்த மேட்ச் சுப்மான் கில் அடிக்கலைன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் வுட் ஹாவ் டு ஓப்பன் த பேட்டிங். அப்புறம் சூரியகுமார் யாதவ் இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அவர் அடிக்க மாட்டேங்கிறன்னு சொல்றா. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்ல பார்த்தாலுமே அந்த அந்த ட்ரூ பவுன்ஸ் பிச்சஸ் சச்சஸ் மும்பை, அப்புறம் அந்த ஸ்லோ பிச்சஸ் சச்சஸ் சென்னை வித்தியாசம் பார்த்தோம்னா அந்த ரெக்கார்ட் இஸ் ஷோஸ் தட் ஹி ஸ்கோர்ஸ் அந்த அந்த ட்ரூ பவுன்ஸ் இருக்கிற பிச்சஸ். அவர் வந்து நிறைய பேஸை யூஸ் பண்ணி ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட்ல விளையாடுவார். இந்த பிச்சர்ஸ்ல வந்து பவுன்ஸும் அவ்வளோ வராததுனால, அதுவும் பேஸா வராததுனால we saw the way he was dismissed. எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஷார்ட் செலெக்ஷன்ல இந்த மாதிரி பிச்ல இன்னும் கொஞ்சம் ஷார்ட்ஸ் டெவலப் பண்ணி எப்படி சமாளிக்கலாம்னு பார்த்தேன்னா அந்த சக்சஸ் தட் he gets in a pitch like மும்பை இந்த சக்சஸ் வந்து வளர்த்து விட பார்க்கலாம் இந்த மாதிரி பிச்ல.
அப்புறம் நான் திருப்பியும் சொல்றேன், இப்ப அக்ஷர் பட்டேல் நம்பர் 5னா சிவம் துபேக்கு இந்த 11ல இடமே கிடையாது. அவர் பவுலிங்கும் போறது கிடையாது. ஸோ நான் வந்து அவருக்கு பதிலா குல்தீப் யாதவ் அடுத்த மேட்ச் கொண்டு வருவேன். இதெல்லாம் ஜிதேஷ் சர்மா அந்த மேட்ச் நம்பர் 8 இறங்கினார். ஹர்திக் பாண்டியா விளையாடினதை பத்தி எனக்கு ஆச்சரியமே இல்லை. ஃபேண்டாஸ்டிக் பிளேயர் இப்படிதான் எதிர்பார்த்தேன். சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலிங்னு பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி லுங்கி இங்கிட்டு ஏமாதி விக்கெட் எடுத்துட்டார். ஆனா லுத்தோசி பம்லா 2 for 38 and 4, அண்ட்ரிக் நோர்கே none for 41 and 4. இந்த 2 பேருக்கு பதிலா கால்வின் போஷ் அண்ட் ஜார்ஜ் லிண்டே விளையாடிருந்தானா இந்த பேட்டிங் இன்னும் கொஞ்சம் ரன் அடிச்சிருந்திருக்கலாம். அண்ட் ஐ திங்க் இட் would have gone better for them with the ball. இப்போ டானவன் ஃபெரேர் 2 ஓவர் போட்டார். அந்த 2 ஓவர் மார்க்ரம் அடுத்த மேட்ச்ல இருந்து போட்டுட்டு ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் நம்பர் 3 விளையாடணும். சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்டிங்கை பார்த்தோம்னா எனக்கு புரியவே இல்லை. இப்போ ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் டெல்லி கேபிட்டலுக்கே நம்பர் 5ல தான் விளையாடுறார். ஆனால் சவுத் ஆப்பிரிக்கால எதுக்கு எடுத்தாலும் அவர் நம்பர் 3 இறக்கின்னு இருக்கா. அவர் எந்த ஃபார்மேட்லுமே நம்பர் 3ல கன்சிஸ்டண்டா விளையாடினதே கிடையாது. எனக்கு புரியல அதனால இறக்கின்னு இருக்கான்னு. அப்புறம் இந்த பேட்டிங் வேணப்பே ஒரு லாட்ரி எஸ்பெஷலி அண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் பிச். ஏன்னா பேட்டிங் டெப்த்தும் கிடையாது. மார்க்கோ யான்சன் நம்பர் 7 லாட்ரி, டானவன் ஃபெரேரா நம்பர் 6 லாட்ரி, கேஷவ் மகாராஜ் நம்பர் 8லாம் அந்த காலத்துலாம் எப்பயோ மீறி போச்சு. 2 வருஷமா பேட்லயே பரவல அவருக்கு. அப்புறமா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் நம்பர் 3னா பாதி பேரை அடிக்க போறது இல்லைன்னு கன்ஃபர்ம்டு. ஸோ என்ன சொல்றது, டாஸ் ஜெயிச்சு பவுலிங் போட்டு இந்த மாதிரி ஒரு டீம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டிங் வேணப்ப குழப்பிட்டு வெரி புவர் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் தெம். இந்தியா மட்டும் குல்தீப் யாதவ் விளையாடி இருந்தானா இன்னுமாவே ஒரு மார்ஜின்ல ஜெயிச்சிருந்திருப்பா. இப்ப அடுத்த மேட்ச்ன்னு பார்த்தோம்னா நியூ சண்டிகர்ல நடக்க போறது. ஐபிஎல்ல வந்து 6 மேட்ச் இந்த வென்யூல விளையாடிருந்திருக்கா. எப்படி போகும்னா முதல் பேட்டிங் 4 தடவை ஜெயிச்சிருந்திருக்கு, 2வது பேட்டிங் 2 தடவை ஜெயிச்சிருந்திருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 170, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 154, பேஸ் எக்கானமி 9.33, ஸ்பின் எக்கானமி 8.04, பேஸ் விக்கெட்ஸ் 43, ஸ்பின் விக்கெட் 30. ஆனா ஒரு பஞ்சாப் கிங்ஸ் மாதிரி ஒரு டீம் எடுத்து பார்த்தோம்னா 5 சீமரை வச்சு போட்டதுனால பேஸ் விக்கெட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா காட்டும் கம்பேர்ட் டு ஸ்பின்னர்ஸ். இப்ப ட்ரெண்ட் எப்படி போயிருக்குன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து இந்த வென்யூல எக்கானாமிக்கலா போடுவோம். ஆனா ஒன்லி ஆஃப்டர் த பவர் பிளேல போடக்கூடாது. அப்புறம் இந்த முதல் 10 ஓவர்ல வந்து பவர் பிளேல ஒரு 55 மாதிரி அடிச்சுட்டு தென் யூ கெட் டு 85 in 10 overs. That's how you can set to get at least 170. ஸோ அதை கண்டிட்டு இந்தியா ஒரு 11 பார்த்தோம்னா கில் ஓப்பனிங் தான் விளையாட போறார். அந்த கேஸ்ல அபிஷேக் சர்மா, சுப்மன் கில், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, யுதேஷ் சர்மா, அக்ஷர் பட்டேல், ஹர்ஷ்தீப் சிங், குல்தீப் யாதவ், ஜஸ்வீர்னா வருண் சக்கரவர்த்தி. இந்த கேஸ்ல குல்தீப் யாதவ் வந்து சிவம் துபேக்கு பதிலா வந்தே ஆனும். அது தவிர ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த பேட்டிங் மாத்தாத இருந்தானா இந்த பிச்ல I think given what we have seen the performance of India and also a similar kind of pitch in this match, India will definitely go as the favorites நான் நினைக்கிறேன். அப்புறமா சவுத் ஆப்பிரிக்கா 11 பார்த்தோம்னா ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் நம்பர் 3 போட்டுருக்கேன். ஜார்ஜ் லிண்டே, கார்வின் பாஷ் விளையாடணும். எப்படி போவான்னா ஈடன் மார்க்ரம், குவிண்டன் டி காக், ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், டியூவல் பிரேவிஸ், டேவிட் மில்லர், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், மார்க்கோ யான்சன், ஜார்ஜ் லிண்டே, கார்வின் பாஷ், கேஷவ் மகாராஜ், லுங்கி இங்கிடி. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் நம்பர் 3ல இறக்கிறதுக்கு போதில் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் இறக்கினா கொஞ்சம் ஸ்டெடியா விளையாடுவார் at one end. அப்புறமா டியூவல் பிரேவிஸ் 4, டேவிட் மில்லர் 5. தென் யூ காட் அந்த பேட்டிங் இருக்குமே யூ கேன் யூஸ் ஜார்ஜ் லிண்டே as a floater. இந்த 2வது ஸ்பின்னிங் ஆப்ஷனும் வந்துடும். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்படிதான் பண்ணும். இந்த 2 மாற்றம் வைட்டல். முதல்ல ஜார்ஜ் லிண்டே அப்புறமா ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் நம்ம 3ல விளையாடியே ஆனும். இந்த 2 மாற்றமும் பண்ணலைன்னா சவுத் ஆப்பிரிக்கா அந்த மேட்சையும் எனக்கு கொஞ்சம் தோக்க தான் போறா. இப்ப என்ன சொல்றது, இப்ப 11s கம்பேரிசன் பார்த்தோம்னா அந்த 10 ஓவர்ல 85 பேட்டிங்னு பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கா இப்பதான் தேவ் பின் போல் ஓவர் ஃபார் 74. எந்த ஒரு கான்பிடன்ஸ்ல வருவான்னு தெரியல. இந்த மாற்றத்தை பண்ண போறாலுமே தெரியல. இந்தியா வந்து பேட்டிங் எனக்கு குழப்பாத இருந்தாங்கன்னா கிரேட்டர் கான்பிடன்ஸ். ஃபாஸ்ட் bowling பார்த்தோம்னா இந்தியா இந்த காம்பினேஷன் போனா பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங், ஹர்திக் பாண்டியா பவர் பிளே நல்லா பண்ணிடலாம். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கார்வின் போஷ் ஷார்டர் லெங்ஸ் போடுவர், மார்க்கோ யான்சன் ஷார்டர் லெங்ஸ் போடுவர், லுங்கி இங்கிடி வந்து ஏமாத்தி விக்கெட் எடுப்பார். ஆனா பேட்ஸ்மேனே கொடுக்கலன்னா அவர் டிஃபென்சிவ் பவுலர் இஸ் நாட் கோயிங் டு பிக் விக்கெட்ஸ் இஃப் பேட்ஸ்மேன் டு நாட் சார்ட் ஆஃப் ஃபால் ஃபார் தட்னு.
அதனாலதான் இந்தியா வந்து காட் மோர் அட்டாக்கிங் சீம் bowling காம்பினேஷன் இந்த பவர் பிளே எனக்கு பொறுத்த வரைக்கும். ஸ்பின்னர்ஸ் சொல்லவே வேண்டாம். இந்தியா காதே சவுத் ஆப்பிரிக்கா வந்து அந்த ஸ்பின்னர் ஜார்ஜ் இந்தியா விளையாடுவாளாங்கிறதே ஒரு சந்தேகமா இருக்கிறதுனால இந்தியா கோ நெக்ஸ்ட் வித் திஸ் மேட்ச் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மை பிஎன் பாஸ்டர்ஸ்.